அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. கன்னியா ராசிக்கு இந்த வாரம் முழு பலன் எப்படி கொடுக்குது பார்ப்போம். 11/1/2026 முதல் 17/1/2026 வரை இந்த வாரம் கன்னியா ராசிக்கு எத்தகைய பலன் கொடுக்குது பார்ப்போம். அனைவருக்கும் பொங்கல் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். அனைத்து வீட்டிலும் பொங்கல் இனிப்பாக கொண்டாடுவது போல் உங்க மனமும் எண்ணமும் செயலும் இனிப்பாகவே அமையட்டும் சொல்லி பாலத்திருவனுடைய திருவருளால் உங்கள் அனைத்து இல்லங்களும் சுபிட்சம் பெற்று வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு அமையணும். இந்த வார தொடக்கத்தில் கன்னியராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல குரு அமர்ந்து இருப்பது சிறப்பு உடையது. 13ஆம் தேதி சந்திர பகவான் நகர்ந்து மறுபடியும் விருச்சிகத்துல செல்கிறார், முயற்சி ஸ்தானத்துல. ஆகவே இந்த வாரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அது மட்டும் இல்லாது உங்க ராசியில இருக்கக்கூடிய ராசிநாதன் ஏற்கனவே உங்களுக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார். அது மட்டும் இல்லாது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன், சுக்கிரன், 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகரத்திலையும், 15ஆம் தேதி சுக்கிரனும் சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல செல்லும் போது உங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய தன்மை பூர்வ புண்ணியம் அமைந்து விடுது. 12ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி ரெண்டுமே கூடி 5ஆம் இடத்துல உங்க ராசிநாதனோட சேர்ந்து இருக்கும்போது தன பிராப்தம் உண்டாகும். ஏதேனும் உங்களுக்கு பாக்கி தொகை இருந்தால் வசூலாகக்கூடிய தன்மை உண்டாகும். நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துருந்தா இந்த வாரத்துல உங்களுக்கு கடன் திருப்பி வரக்கூடிய தன்மை கிடைக்கும். ஆகவே அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை, குடும்பம் மேல்மை தரையும். ஏதேனும் கணவன் மனைவி பிரிவினை இருக்குது, மனக்கசப்பு இருக்குது, பிரிஞ்சு இருக்கிறோம், ஏதேனும் ஒரு சின்ன வாக்குவாதத்தால் நம்ம தனித்தனியா வாழ்றோம், இல்ல வேற ஏதாவது ஒரு உத்தியோகத்தால நம்ம தனித்தனியா வாழ்றோம், அவர் வெளியூர், நான் இந்த ஊரு, அவர் அந்த வெளிநாடு, நான் இந்தியா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளுக்கு அனைத்து பிரச்சனை நிவர்த்திக்குண்டான மார்க்கம் கிடைச்சிடும். ஒண்ணு நம்மளாவது அங்கே போதும், இல்லை அவங்களாவது இங்க செட்டில் ஆயிடுவாங்க. அப்ப பிரிஞ்சிருந்தால் ஒன்று கொண்டிருக்கூடிய தன்மை இந்த வாரத்துல உங்களுக்கு அமையும். ஆகவே இந்த தைத்திருநாள் பொங்கல் பண்டிகை அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ந்து பொங்கல் கொண்டாடும் போது உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகள் நிவர்த்திக்கு தீர்வுக்கு வழி கிடைச்சிடும். உங்களுடைய இருக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு உங்களுடைய குணத்துக்கு ஏற்றபடி நல்லா அமையும். இருப்பினும் தன்முனைப்பு தானா செயல்படும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த தன்முனைப்பு மட்டும் சற்று விலக்கி வைத்து கொண்டு எல்லாருடையும் பரஸ்பரமாக நடந்து கொண்டாலே அனைத்து வகையிலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை குடும்பத்துல முதல்ல வெற்றி அடையும். முதல்ல குடும்பத்துல வெற்றி அடையணும். ஒரு மனுஷன் வெளியில வெற்றி அடைவதோட குடும்பத்துல வெற்றி அடைந்தால்தான் அவர் அனைத்து துறையில் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். எல்லாருக்குள்ள கணவன் மனைவி முக்கியம், 2வது பிள்ளைங்கள் முக்கியம், தாய் தகப்பன் முக்கியம், முற்றார் உறவினர் சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் முக்கியம். இது கடந்தால்தான் வெளியில நண்பர்கள், சக ஊழியர்கள், நம்ம வெளியில இருக்கக்கூடிய நபர்களை கவனித்து குடும்பத்தார்கள் நம்ம விட்டாலே இங்க பிரச்சனை அங்க கொண்டு போய் செல்லும் போது நம்மளுக்கு சற்று மன குழப்பம், மன நிவர்த்தி கிடைக்காமல் பண்ணிக்கொண்டே போகும். ஆகவே இந்த காலத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் சனி சற்று கவன திசை திருப்பக்கூடிய தன்மை உண்டாகும். இருப்பினும் பொருளாதார சிக்கல் உங்களுக்கு நிவர்த்தியாக உண்டாகும். தொழில் துறையில இருக்கவர்களுக்கு தொழில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். தொழில் ஏதேனும் நீங்க போட்டி அமர்ந்து இருக்குது, நிறைய போட்டி இருக்குது, இந்த காலத்துல என்னால சமாளிக்க முடியல, நான் எந்த ஆர்டர் எடுத்தாலும் அதோட இன்னொருத்தவங்க அது குறைவாக தட்டி செல்கிறாருன்னா இந்த வாரத்தை நீங்க முயற்சி பண்ணும்போது அதுல இருந்து நீங்க விடுபட்டு உங்களுக்கு தொழில் துறையில உங்களுக்கு அனைத்து வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு அமையும். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு சற்று கேது பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்து இருப்பதால் சற்று ஞானத்தை போதிப்பார். சற்று கவனத்தோட இருக்கக்கூடிய தன்மை உண்டாகும். தவறுகள் நடக்காம பார்த்துக்கொள்ளுங்கிற மன வைராக்கியம் உங்களுக்கு உண்டாகிட்டே போகும். ஏன்னா அந்த கடக ராசிக்கு இல்ல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதாவது 11ஆம் அதிபதி கடகம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல துலாத்துல அமர்ந்திருக்கும். மனக்குழப்பம் கொடுத்து நிவர்த்தி செய்து விடுவார். ஆகவே சற்று நிதானமாக இருந்து முயற்சி ஸ்தானத்துல 13ஆம் தேதி முயற்சி ஸ்தானத்துல போகும்போது அனைத்து துறையிலும் முயற்சி வெற்றி பெறும்.
சகோதர சகோதரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையும். புத்திரர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அவங்களுடைய அனுசரிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அவங்க நல்ல படிப்பு உண்டாகும். ஆகவே இந்த வாரத்துல உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை உண்டாகும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.